அப்புறம் ட்ரெண்டுக்கு உள்ள படங்கள் அப்படின்னா நான் எடுக்கிற படங்கள்லாம் ட்ரெண்டு இல்லையா, அப்போ நான் ட்ரெண்டு டேரக்டர் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தத்தை வந்து சுந்தர்சிக்கு ஏற்படுத்திடுச்சு. சுந்தர்சி வந்து ஓகே சார் நான் மறுபடியும் இன்னொரு லைன் பண்ணிட்டு வரேன் ரஜினிகிட்ட சொல்லிட்டு இங்கே ரூமுக்கு வந்து பீச் ரிசார்ட்டில் ரூமுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறார். உதவியாளர்கள், அப்புறம் அவருடைய துணைவியார், இன்னும் பலர் அவர் முக்கியமான நண்பர்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது சுந்தர்சி ஒரு விஷயத்த சொல்கிறார். இல்லை சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கி 10-15 நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து நான் மேக்கிங் பண்ணும்போது, அதாவது படம் எடுக்கும்போது மேக்கிங்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ வந்து இது ட்ரெண்டுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா ரொம்ப தப்பாக போயிடும் சார். இப்போ ஆரம்பத்திலே வந்து நான் வந்து விலகிறது தான் நல்லது, முதல் கோணல் முற்றும் கோணல் நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் சார். இது சரியா தப்பா அப்படின்னு முக்கியமான ஆட்கள்கிட்ட கேட்கும்போது சிலர் வந்து இது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யலாமேன்னு சொல்லியிருக்காங்க, சிலர் வந்து உங்கள் மனசில் பட்டது செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் இனிமேல் சரியாக வராது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சுந்தர்சிக்கு வந்திருக்கு. அதனால தான் வந்து எப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட், அதாவது இந்த படத்துலேருந்து நான் விலகிறேங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு.